ஜாலியாக ஒய்ஃப் சமைச்சதை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன். இனிமேல் பேக் டு த லைஃப் மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்றது, ஓனாக செய்கிறேன்னு சொதப்புறது. இனிமேல் அடுத்த 5-6 மாதத்துக்கு இதுதான் என்னோடய பெரிய தலைவலி. இப்போ தான் என்னோடய ஒய்ஃபை ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்ருக்கேன். இனிமேல் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்ணும், தனியாக தான் புலம்பணும், தனியாக தான் அழுவணும், தனியாக தான் சிரிக்கணும், பைத்தியம் மாதிரி சுற்ற போகிறேன் இனிமேல் துபாயில். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. இது வந்து ஒரு ஸ்ரீலங்கா டிஷ். இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, டால்பின் கொத்து சம்திங்னு. ஸோ நம்மளுக்கு ஷார்ட் ஃபார்மாக தெரியணும் அப்படின்னா, கொத்து பரோட்டாவில் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஃப்ளேவராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ரீலங்கா ஃபுட்டு. இது வந்து பேர் இந்த போட்டுருக்கு பாருங்கள், சிக்கன் மசாலா சீஸி டால்பின். இதான் 14 ரூபா. இது இங்கே வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டீங்க வச்சிங்க, இது 2 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே என் ஒய்ஃப் இல்லைன்னா நான் இதான் வாங்கி சாப்பிடுவேன். இது வந்து அஜ்மானில் இருக்குது. இது மாதிரி நிறையா ஸ்ரீலங்கா ஹோட்டலில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணியிருக்கலான்னு பாருங்கள். இனிமேல் நான் ஒவ்வொரு கடை ஏறி இறங்க வேண்டியதாக இருக்கும். பாய்.